நான் வந்தேன் கோவையில், எங்கேயுமே கருப்பு கொடி இல்லை. எங்கேயும் நான் பார்த்துக்கிட்டே வந்தேன். எங்காச்சும் கோவை மக்கள் உஷாரான மக்கள், விழிப்புணர்வு மக்கள். ஸ்டாலின் அவர்களே, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் தோல்வி பயம் வந்துட்டுது, தோல்வி ஜுரம் வந்துட்டுது. அதனால பாராளுமன்ற தொகுதி வரைமுறை தமிழ்நாட்டுக்கு பாதிப்புன்னு ஸ்டாலின் அவர்களே ஏற்கனவே உள்துறை அமைச்சர் சென்னைக்கு வந்த பொழுது, தமிழ்நாட்டுக்கு வந்த போது, தமிழ்நாடு எந்த விதத்திலும் பாதிக்காது, பாராளுமன்ற தொகுதி வரைமுறை தமிழகத்தில் எந்த விதத்திலும் பாதிக்காது தெளிவா சொல்லிட்டாங்க. எதுக்கு கருப்புடி போட்டான் தெரியுங்களா? நல்லா புரிஞ்சுங்க. சாதாரண ஆள் இல்ல இருக்கிற முதலமைச்சர். இவருக்கு தெரியும் எப்படி இந்த பாராளுமன்ற வரைமுறை செயல்படுத்தப்படும் முன்கூட்டியே தெரியும். ஏன்னா அங்கங்க கருப்பு கொடி காட்டினா இப்போ இவர் நினைக்கிற மாதிரி அறிவிச்சுட்டா, பாத்தியா நான் போராட்டம் பண்ணேன், மத்திய அரசு பணிஞ்சு போச்சு என்ன சொல்லுவாரு? இவர் கருப்பு கொடி ஊரு பூரா கட்டின பிறகு நினைக்கிறதுக்கு மேல நல்லது செய்ய போறாங்க. யாரு? ஸ்டாலின் நினைப்பதற்கு மேலாக, அவருடைய கட்சி கூட்டணி தலைவர் நினைப்பதற்கு மேலாக அற்புதமாக இந்த பாராளுமன்ற தொகுதி வரைமுறை செயல்படுத்துவாங்க. அப்ப என்ன சொல்லுவார் தெரியுமா? இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின், நான் கருப்பு கொடி வீடு புறம் தமிழகத்திலே கட்டிய காரணத்தினால் மத்திய அரசு பயந்து போய் நான் சொல்லுவதை ஆமோதித்து அதை நிறைவேற்றும் சொல்லுவார். பாருங்க, நாளைக்கு பத்திரிகையில் அப்படித்தான் வரும். அண்ணன் கேட்ட கேள்விக்கு நேரடியா வந்துடுறேன். காலையில திருச்செந்தூர், முதுகுளத்தூர், ராமநாதபுரம் எங்கேயும் எந்த கருப்பு கொடியும் நான் பார்க்கல. மக்கள் யாரும் கூட தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கருப்பு கொடி ஏத்துங்க, கருப்பு கொடி ஏத்துங்க யாரும் ஏத்தல. மக்களுக்கு தெரியும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்களுக்கு 50% உயர்வு கிடைக்கிறது. 2011 சென்சஸ் வச்சு நம்ம செய்ய போறது கிடையாது. பொய்யை சொல்லிக்கொண்டு முதலமைச்சர் சுற்றி கொண்டிருக்கின்றார்கள். நேரடியாக ஒரு மாநிலத்திற்கும் 50% உயர்த்த போறோம். தமிழ்நாட்டினுடைய எம்பிக்கள் 39 59 போறாங்க. கேரளா 20 30, ஆந்திர பிரதேசம் 17 25, தெலுங்கானா 17 25, ஆந்திரா 25 37, ஒரிசா 21 31.